நண்பர்களே, கோயிலில் ஏன் யானை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கோங்க. அதை காட்டில் வாழ்கிற காலங்களில் மனிதர்கள் முதல்ல காட்டில் தானே வாழ்ந்தோம். அப்படி வாழ்கிற காலங்களில் மனிதன் முத யானையை பார்த்து தான் பயந்து கையெடுத்து கும்பிட்டோம். எங்களை ஒன்றும் செஞ்சிடாத, வெற்று அப்படின்னு சொல்லி. இப்போ யானை கையெடுத்து கும்பிட்ட உடனே யானை நகர்ந்து போயிடுச்சு. மனிதனை ஒன்றும் செய்யலை. அப்போ மனிதன் கையெடுத்து கும்பிட்ட ஒரே மிருகம் யானை தான். கடவுளெல்லாம் அதுக்கு பிறகு தான் கும்பிட்றான். காப்பாற்றிய கடவுளே அதுக்கு பிறகு தான் கும்பிட்றான். யானையை தான் கையெடுத்து மனிதன் வணங்கி என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால தான் இந்த நாள் வர நம்ம கோயில்களில் யானையை வளர்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், விநாயகரை கோயிலுக்கு முன்னாடி வச்சுருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். யானை முகம் கொண்ட விநாயகரை தான் நம்ம முன்னாடி வச்சுருக்கோம். அதனால் யானையை மனிதன் முதல் வணங்குறதுனால விநாயகரையும் முதல்ல வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம். மற்றும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.